வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் அப்போ நாங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசு சார்பில வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து செயல்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே படிச்சு வாசிச்சு காட்டுறேன். நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே வந்து அவங்க வந்து பயனடைறதுக்காக தான் இத்தனை திட்டங்கள வந்து தமிழக அரசு சார்பில் செயல்படுத்துறாங்க. இந்த திட்டங்கள்ல வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்க ஊர்ல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி பயன்பெற்றுக்க சொல்லுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமண உதவி திட்டம் ஒண்ணு வந்து செயல்படுத்துறாங்க தமிழக அரசு சார்புல. அவங்க திருமணம் ஆகும்போது வந்து அத பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, மனவளர்ச்சி குன்றியோருக்கான பராமரிப்பு உதவித்தொகை. அது வந்து தமிழக அரசு சார்புல தராங்க 2வது. 3வது பார்த்தீங்கன்னா, சுய வேலைக்கு வங்கி கடன் திட்டம். அத வந்து நேஷனலைஸ் பேங்க்ல கூட ஏற்படுத்தி குடுக்குறாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வந்து குடுக்குறாங்க. கல்வி உதவித்தொகை அதுவும் வந்து அ படிக்கும்போது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் மாரி கிடைக்கும். 5வது பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வாசிப்பாளர் உதவித்தொகை. ஆ வாசிப்பாளர் பயிற்சி குடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து உதவித்தொகை குடுக்குறாங்க. அந்த ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. 6வது பார்த்தீங்கன்னா, உயர் ஆதரவு தேவைப்படும் மாற்றுத்திறனாளி உதவியாளர அ நியமித்துக் கொள்ள உதவித்தொகை. அ மாற்றுத்திறனாளி உதவியாளரா வந்து நியமிக்கிறதுக்கு வந்து உதவித்தொகை தராங்க 6வது. 7வது பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை. வேலைவாய்ப்பு இல்லன்னா, வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமா வந்து வேலைவாய்ப்பு உதவித்தொகை வந்து மாற்றுத்திறனாளி சார்புல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு குடுத்துருக்காங்க. 8வது பார்த்தீங்கன்னா, மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் வாங்கும் திட்டம். கை, கால் பாதிக்கப்பட்டவர், செவித்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும். அ அ அவங்க அந்த குறைபாடு உள்ளவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, தையல் இயந்திரம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கவர்மெண்ட் சைட்லயே குடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 8வது சொல்லியாச்சு. 9வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆவின் பால் விற்பனை முகவர் திட்டம். ஆவின்ல வந்து ஏஜென்ட் எடுத்துக்கலாம். பால் பூத் ஏஜென்ட் எடுத்துக்கலாம். 9வது வந்து பார்த்தீங்கன்னா, இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் 10வது அது தராங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து பயண சலுகை திட்டம். பேருந்துல வந்து பயண சலுகை திட்டம் தராங்க. 12வது பார்த்தீங்கன்னா, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து பயண சலுகை திட்டம். பார்வையற்றவங்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் தராங்க. 13வது பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் தராங்க. அந்த உதவி உபகரணங்கள்லாம் வாங்கிக்கலாம். 14வது பார்த்தீங்கன்னா, பார்வையற்றோர் மற்றும் செவித்திறன் பாதிக்கப்பட்டோர் கைபேசி, பிராய்லி கருவி வழங்கும் திட்டம். இத்தனை திட்டங்களும் வந்து குடுக்குறாங்க. 14வது வந்து 15வது பார்த்தீங்கன்னா, சக்கர நாற்காலிகள் வழங்கும் திட்டம். அ அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு குடுக்குறாங்க. அது வந்து மாவட்ட ஆட்சியரே வந்து அதிக அளவுல குடுக்குறாங்க. 16வது வந்து பார்த்தீங்கன்னா, கால் கால் தாங்கிகள் மற்றும் ஊன்றுகோல்கள் வழங்கும் திட்டம். ஊன்றுகோல்கள் வாங்குற திட்டம், கால் தாங்கிகள். அதுவும் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில அதிகமா குடுக்குறாங்க. 17வது பார்த்தீங்கன்னா, இயற்கை மரணம், விபத்து மரணம், ஈமச்சடங்கிற்கான உதவித்தொகை வந்து அ தமிழக அரசு சார்புல குடுக்குறாங்க. அது 3மே வந்து தராங்க. விபத்து மரணம் அதாவது பார்ஷியபிலிட்டி, டிசபிலிட்டி ஆனாலும் சரி, விபத்து மரணம் ஏற்பட்டாலும் சரி, இல்ல இயற்கை மரணம் ஏற்பட்டாலும் சரி. இது 3த்துக்குமே வந்து மாற்றுத்திறனாளிகள் சார்பா தராங்க. இந்த 17 திட்டங்கள் வந்து தமிழக அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படுத்துறாங்க. இந்த ஒரு விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் வியூவர்ஸ் வீடியோ போட்டோம். தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ